வணக்கம் மக்களே. கைஸ், இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பண்ணைக்கு போய் சில பல டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம தாத்தா நம்மளுக்காக பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்றி முடிக்கணும். இன்னைக்கு ரேண்ட் சிமுலேட்டர் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலை ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தோட பண்ணைக்கு வந்து சில பல வேலைகள் பண்ணோம். ஸோ இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, கோழிங்க 2 வாங்கணும், ஒரு சேவல் ஒரு கோழி வாங்கணும். அப்புறம் இந்த தண்ணி பக்கெட்டு தண்ணி கேன்லாம் இங்கே வச்சுட்டோம். இங்கே ஒரு கோழி இருக்குது பாருங்கள். சரி வாங்க நம்ம தாத்தாவோட பண்ணையை டெவலப் பண்ணுற வேலையை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ட் ஸ்மால் கூப் ப்ளூ பிரிண்ட். ஓ, இப்போ நம்ம கூப் பில்ட் பண்ணணுமா? கூப்னா என்னது? சரி வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்குது கைஸ், இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. வா, வுட்டன் ஃபவுண்டேஷனு, வுட்டன் ட்ரையாங்கிள் ஃபவுண்டேஷனு, நிறைய ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வீடு கட்ட தேவைப்படும். ஓகே, இது வுட்டன் கேட்டா இது. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ்லாம் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்னது? ஓ, பானு. இந்த மாடுகள்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா உள்ள, அது பான் செக்ஷனு. இதுதான் கைஸ் கூப்பு, ஸ்மால் கூப். ஓ, கூப்னா பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூடு கட்டுவோம் பார்த்தீங்களா, அது நம்ம வாங்கின கோழிக்கு வந்து கூடு கட்டணும். சரி வாங்க ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு எங்கே வைக்கலாம்? இப்போதைக்கு பார்த்தா இந்த கராஜ் தான் நம்ம வீடு, அதனால் இங்கே போடலாம் கைஸ். இந்த ப்ளூ பிரிண்ட்டை இங்கே போட்டால் அவங்கள கரெக்டாக இருக்கும். போட்டாச்சு. அடுத்ததாக வுட் ப்ராசஸிங்கும், மர வேலை பார்க்கணும் போல இருக்குது. டேக் ஜெரி கேன். ஓகே, ஜெரி கேன் எடுக்கணுமா? இங்கே இருக்கு பாருங்க ஜெரி கேன் எடுத்துக்கலாம். இங்கே வச்சிடலாம் கைஸ். அடுத்தது டேபிள் சா ஃபியூல். அந்த டேபிள் சா வாங்கணும் பார்த்தீங்களா, இதுதான் கைஸ். அது இதான் இங்கே இருக்குது பாருங்க. மரத்தெல்லாம் இதில் வச்சு கட் பண்ணுற மிஷின் இது. சரி, இதை இங்கே போட்டுட்டு இந்த டேபிள் சா ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஊற்றணும். ஸோ நம்ம பெட்ரோல் வாங்கி வந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும் போல இருக்குது. இதை இங்கே காட்டுது பாருங்க, போட்டாச்சு. ஓகே கைஸ், டேபிள் சாவில் ஃபியூல் போட்டுட்டோம். இதில் என்ன இருக்குது? பேஸ்கெட் வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த மிஷினில் போட்டு மரக்கட்டையை உருவாக்கணும். நிறைய மரம் இருக்குது கைஸ் இந்த ஏரியாவில். சரி வாங்க மரத்தை வெட்டலாம். ஓ, வெட்டுறாங்க கைஸ். ஒரே வெட்டு தானா? ஒரே வெட்டு தான் கைஸ், மரம் காலி. இப்போ இங்கே போயிட்டு வெட்டியாச்சு. மரத்தெல்லாம் எடு. ஒரு நேரத்தில் ஒன்று தான் எடுக்க முடியுமா? சரி நாங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த மிஷினில் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்களா, மரக்கட்டையை போட்டோன்னே மிஷின் கட் பண்ணுது. ஓகே. ஏய் கோழி, இங்கே என்ன பண்ணுற? சீக்கிரம் மரம் மேலே வந்துட போகுது. அதான் கைஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. மரக்கட்டை நம்ம மரமாக போட்டால் இந்த மாதிரி ஸ்கொயராக மரக்கட்டை வந்துடுது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோழி குண்டு செய்கிறதுக்காக ப்ளூ பிரிண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே போடணும். வுட்டன் பிளாங்க் வந்து 15 தேவை. நம்மக்கிட்ட இப்போ 2 இருக்குது, 2 போட்டாச்சு. அப்போ இன்னும் 13 வேணும் கைஸ் வுட்டன் பிளாங்க்கு. இப்போ நிறைய மரத்தை வெட்டி எடுத்து வந்து போடணும். அங்கே இருப்பாருங்க ஆல்ரெடி வெட்டினது. வாங்க அதுக்குள்ளே வேறு மரக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரம். ஃபியூல் லெவல் பார்த்தீங்களா எங்க காட்டுது. ஓகே, இதையே போட்டுடலாம். இங்கே 2 கிடச்சிச்சு. 2 ஒரு மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா 2 பிளாங்க் கிடைக்குது.
இதையும் போட்டுடலாம். ஏய் கோழி, உனக்கு தான் இங்கே வேலை எங்கேயும் சுற்றிட்டு இருக்க? முதல்ல இந்த கோழிங்களுக்கு கூடு கட்டினா தான் கைஸ் வேலைக்கும். அங்கே ஒன்று ஒரு மரத்தை வெட்டணும் போல இருக்கு. பக்கத்துலேயே என்ன மரம் இருக்கு? இங்கே ஒரு மரம் இருக்கு கைஸ், இதை வெட்டலாம். ஒரே வெட்டு தான். ஏய் எங்கே விழுறோம்? ஆஹா, அது கட்டாமல் வந்துருச்சு. எதுவும் ஆகல. ஓகே, இதே இங்கே வச்சிடலாம். அடுத்த ரெடி பண்ணிடலாம் கைஸ். இப்போ வரைக்கும் 10 உட்டன் பிளாங்க் போட்டுட்டோம், இன்னும் 5 தேவை. இதுவும் கட் ஆனோன்னு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். அதுக்குள்ளே இன்னொரு மரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே மேலே இருக்குது பாருங்க, எட்ரா கட்டையெல்லாம் 4 கட்டை, 4 உட்டன் பிளாங்க் ஒரே நேரத்தில் எடுத்துடலாம். ஓகே கைஸ், இன்னும் ஒன்று தான் தேவை. ஷார்ட்கட்டில் போயிடலாமா? சரிங்க, மிஷின் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா வந்து பெட்ரோல் காலி ஆகிட்டே இருக்கும். வாங்க எடுத்துடலாம் கட்டையை. கைஸ் பார்த்தீங்களா, ரெடி பண்ணிட்டோம் நம்ம கோழி குண்டு. இந்த பிளாங்க் எங்கே வைக்கிறது? இது பக்கத்துலேயே வச்சிடலாம் கைஸ், அப்புறமா தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட முதல் கோழி குண்டு ரெடி. ஓகே, கோழிங்களை எடுத்து வந்ததில் விட்டுடலாமா? கோழிங்களா எங்கே? இங்கே இருக்குங்க கைஸ், இங்கே வா. உங்களுக்காக புது வீடு கட்டியிருக்கேன், போய் ஃபன் பண்ணுங்க. உள்ளே போவாதா? டோர் ஓப்பன் பண்ணி விடணுமா? ஓகே கைஸ், நீங்கள் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கட்டும், அந்த இன்னொரு கோழி எடுத்துன்னு வந்து போட்டுடலாம். உள்ளே போ, கதவை மூடு. ஏய் பார்த்தீங்களா, கூண்டுக்குள்ளே கோழியை போட்டாச்சு. அப்போ பகலில் மட்டும் திறந்து விட்டுட்டு நைட்டில் உள்ளே போட்டு மூடிடணும் போல இருக்கு. சரி துறை, போய் சுற்று போ. கைஸ் முட்டை வந்திருக்கு கைஸ் இதில். முட்டை இருக்கு, இப்போ தானே உள்ளே விட்டு அதுக்குள்ளே முட்டை வந்துருச்சு. சூப்பரு. சரி வாங்க, இதுலேயே வச்சிடலாம் முட்டையை, இங்கே ஓரமாக வச்சிடலாம். கோழிங்களை வந்து இதில் விட்டா முட்டை போடுறது கைஸ். அந்த முட்டையை எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணி காசு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு டெமாலிஷ் த ஹவுஸா? என்ன, வீட்டை அடித்து காலி பண்ணணுமா? ஆமாம் கைஸ், இந்த வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். தாத்தா ஆசையாக கட்டின வீடு ஆச்சுடா, வீட்டை எதுக்கு காலி பண்ணணும்? வீட்டை அடிச்சு உடைக்கணும் கைஸ். இதை ரெடி பண்ணாலே இதில் தங்கிடலாமே வீட்டில். ஏதோ சொல்கிறானுங்க, வாங்க அதுபடியே செய்வோம். துறை. மாட்டிக்கிட்டேன். துறை. ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அட்டிக்கு டெமாலிஷ் பண்ணணுமா, அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் டெமாலிஷ் பண்ணணும், அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டெமாலிஷ் பண்ணணுமா. ஸோ முதல்ல அட்டிக்கு அடிச்சு காலி பண்ணணும். இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே பசுல் ரூம்குள்ளே மாட்டின மாதிரி இருக்குது, எங்கே எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு கேஸ் வீடு. நம்ம தாத்தா எங்கே இருக்காருன்னு தெரியல, இந்த வீடு ஏன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், அட்டிக்கு வந்தாச்சு. இதான் டெமாலிஷ் டூலு. அப்பா ஒரு அடியில் மண்டையிலே விழுந்துச்சு கைஸ். இருங்கடா ஓட. எப்பா எல்லாம் வந்து அடி நொறுங்குது கைஸ், தட்டின உடனே ஒரே தட்டில் வந்து நொறுங்குது. தாத்தா வீடுன்ட்டு ஒட்டி வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரே அடி மொத்தமாக காலி, பாட்டாக கலண்டி விழுது. இதெல்லாம் ஊதி விட்டாலே விழுந்துரும் போல கைஸ், அடிச்சு உடைக்கணும். வேற எங்கடா இருக்கு? கைஸ், இந்த வீடு வந்து ரிப்பேர் பண்ண முடியல. இந்த வீடு வந்து ரிப்பேர் பண்ணுறதை தாண்டி இருக்கான், அதனால் உடைச்சிட்டு புதுசாக தான் கட்டணும் போல இருக்கு. எல்லாத்தையும் தாத்தா ஆசாசையாக கட்டியிருப்பார் கைஸ். நாம் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்ருக்கோம். தாத்தா பண்ணியை டெவலப் பண்ண வந்தால் இருக்கிறதெல்லாம் அடித்து உடைச்சிட்ருக்கோம். இந்த செகண்ட் ஃப்ளோரை மொத்தமாக காலி பண்ணிடணும். ஆனால் வீட்டை வந்து அடித்து காலி பண்ணுறதுக்கு இந்த ஜேசிபி மிஷினு, இந்த புல்டோசர், இது எதுவுமே தேவையில்லை கைஸ். வெறும் இந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த க்ரௌபார் மட்டும் போதும், மொத்தம் வீட்டையும் நம்பி அடித்து உடச்சிடலாம். சரி வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரையும் அடிச்சு காலி பண்ணிவிடுவோம். மேலே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஓப்பனு.
கைஸ் அதுக்குள்ளே இருட்டிச்சு கைஸ். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதெல்லாம் அடித்து காலி பண்ணிடணும். நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் வேலைகளை. இங்கே தான் கைஸ் அந்த வீடு இருந்தது. இப்போ வீடுக்கான தடையமே இல்லை, மொத்தமாக அடித்து காலி பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீட்டை காலி பண்ணாச்சு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வீடு கட்டி பண்ணையை ஆரம்பிக்கணும். இருட்டிடுச்சு கைஸ் அதுக்குள்ளே. சரி வாங்க போய் தூங்கிட்டு காலைல ஏஞ்சி மற்ற வேலையை பார்த்துக்கலாம். கோழிங்கெல்லாம் எங்கே சுற்றிட்டுருக்கு? ஓ இங்கே பாருங்க, ஒரு கோழி இங்கே வந்து கூண்டில் வந்து உட்காந்துட்ருக்கு. ஒரு கோழி. இந்த சேவல் எங்கே போச்சுன்னு தெரியலையே, எங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் காம்பவுண்ட் விட்டு தாண்டி ஓடிட்டு இருக்குமா? தெரில கைஸ், வாங்க காலைல பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது கைஸ் சேவல். ஏய் இங்கே என்ன பண்ணுற நீ? வா இதை கூண்டில் போட்டு போயிடலாம் வாங்க. கூண்டுலேயே இரு. கதவை மூடும் போது நம்மளை சேர்த்து மேலே தூக்கிட்டு போயிடுது. கதவை மூடு. ஓகே கைஸ் வாங்க போயிட்டு இந்த நாளை முடிச்சிடலாம் தூங்கி. ஓகே கைஸ், விடிஞ்சிருச்சு. புது விடியல், புது ஆரம்பம். எந்திரா கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம தங்கறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கராஜ் தான் இருக்குது. கராஜில் தங்க வேணாம். சரி வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வுட்டன் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். எங்கே நம்ம வீடு முதல்ல எங்கே கட்டலாம்? வீட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷன் பார்க்கணுங்க. ஸோ இதுதான் என்ட்ரி. அப்படியே இங்கே வந்தால் இங்கெல்லாம் கோழி குண்டை வேறு இங்கே வச்சுருக்குமா? ஸோ ஓகே கைஸ், இங்கே கட்டலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக வீடு கட்டுறோம் நம்ம. இங்கே ஒன்று போட்டுடுறோம், இங்கே ஒன்று போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ரெடி பண்ணிடலாம் கைஸ். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயருக்கு வந்து 6 உட்டன் பிளாங்க் தேவை. உட்டன் பிளாங்க்னால் நம்ம அந்த மரத்தை வெட்டி இந்த மிஷினில் வச்சு ஒரு பிளாங்க் மாதிரி வந்து பார்த்தீங்களா ஸ்கொயராக, அதுதான் 6 6 12 24 தேவை கைஸ் ஃபவுண்டேஷனுக்கு. எல்லா மரத்தையும் வெட்டி காலி பண்ண வேண்டியது தான். சரி வாங்க, இங்கே இருக்கு பாருங்க நிறைய மரம். வெட்டு. மண்டையில் இண்டையில் வந்துடாது. கட் பண்ணு. நாங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். ஓ ஆன் பண்ண கைஸ், முதல்ல மிஷினை ஆன் பண்ணு, போடு. அதுக்குள்ளே ஒன்று போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்று ஒன்றா தான் கைஸ் எடுக்க முடியுது. கைஸ் இன்னொரு ஐடியா, நம்ம மரக்கட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மிஷினையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். பக்கத்துலேயே மரத்தை வெட்டி இந்த மிஷினில் போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணு. எடுக்க முடியாதா? இல்லை கைஸ் எடுக்க முடியல. ஒரு வாட்டி வச்சுட்டு அவ்வளோதான் போல இருக்குது. அங்கேருந்து எடுக்க முடியாது போல இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருந்துருக்கணும். மரக்கட்டையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபவுண்டேஷனில் போட்டுடலாம். ஓகே கைஸ், இது வரைக்கும் 2 மரத்தை காலி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபியூல் லெவல். இந்த மிஷினில் வந்து பாதிக்கிட்ட காலி ஆக போகுது ஃபியூல் காலி ஆச்சுன்னா மறுபடியும் போயிட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்து இந்த மிஷினுக்கு ஊற்றணும். முதல்ல ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எத்தனை இருக்குது? ஓ இவ்வளோ எடுக்கலாமா ஒரே நேரத்தில்? ஓகே கைஸ், முதல்ல ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷனில் ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இங்கே 2 இருக்குது பிளாங்க்கு. ஆல்ரெடி இந்த கோழி கூடு பக்கத்தில் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். 3 போட்டாச்சு கைஸ். இன்னொரு முட்டை வந்திருக்கு, இங்கே வச்சிடலாம் கைஸ். ஏய் 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 கைஸ், அது முட்டை எடுத்தோன்னா பார்த்தீங்களா கொத்த வருது. ஏப்ப நான் தான் உனக்கு தீனி போட்டு வளர்க்குறேன், நான் எடுக்கலாம் முட்டையை. ஆஹா தொட்டது கைஸ் கோழி முட்டை எடுத்ததுக்கு. நன்றி இல்லாத கோழியாக இருக்கும் போல இருக்கு. டென்ஷன் ஆகாத. இது வேற துரத்திட்டு இருக்கு. சரி வாங்க இங்கே மரத்தை காலி பண்ணலாம். போடு. போயிடுச்சா கோழி? ஓடிச்சு கைஸ் கோழி.
நம்மளே வளர்த்தாலும் பார்த்தீங்களா, அதை முட்டையை எடுத்தோன்னா தொட்டின்னு வருது. இங்கே இருக்கு. போடு கைஸ். மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழையிலேயே வேலையை பார்க்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா, மழை பெஞ்ச உடனே இவங்களாம் கூண்டுக்குள்ளே போயிட்டாங்க. கேடி கோழிங்க தாங்க கைஸுதுங்க. மழை பெய்யுதுன்னு உள்ளே போய் நின்றுக்குச்சுங்க. பார்த்தீங்களா, 2 முட்டை இருக்கு இப்போதைக்கு. சரி வாங்க, இதை போய் போட்டு வந்துடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வெட்டு. பெட்ரோல் பாதி காலி கைஸ். இந்த மிஷினில் வந்து ஃபியூல் பாதி காலி. சரி வாங்க, ஆஃப் பண்ணிடலாம். அதை முதல்ல எல்லாத்துட்டு போய் அங்கே போட்டு வந்துடலாம். ஓகே, 3 ஸ்கொயர் முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தான் கைஸ் தேவை. ஆல்ரெடி இருக்காங்க, வாங்க எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக ஃபவுண்டேஷனை போட்டுட்டோம். இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. சரி, இது ஒரு பிளாங்க் இருக்குது, இங்கே வச்சிடலாம் கைஸ். கோழிங்களா என்ன பண்ணால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, அழுக்கெல்லாம் இருக்குது. கதவை மூடிடலாம் கைஸ். கதவை மூடும் போதெல்லாம் நம்ம மேலே தான் பறக்குறோம், மேலே. ஸோ கோழிங்களுக்கு ஃபுட்டு தண்ணி கம்மியாக இருக்குது, ஃபுட்டும் கம்மியாக இருக்குது கைஸ் கோழிங்களுக்கு. சரி, அத்தவாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம் வீட்டுக்கு. இன்னும் சுற்றி வந்து செவுறு போட்டுட்டு அப்புறம் மேலே ரூஃப் பண்ணணும். ஏதோ இருக்கு பாருங்க, வுட்டன் வால். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே சுற்றி செவுறு வச்சிடலாம் கைஸ். இந்த இடத்துல வந்து டோர் வரும். இங்கேயும் பின்னாடி ஒரு டோர் வச்சிடலாம். 2 இடத்துல டோர் வச்சிடலாம் நம்ம. டோரோட செட்டப் எங்க? டோருக்கு கேஸ், டோர் ஃப்ரேமு. அப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டோர் ஃப்ரேம் வச்சிடலாம். ஓகே எஸ், வாலுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு உட்டன் பிளாங்க் தான். ஒரு வால்க்கு வந்து 3 உட்டன் பிளாங்க் தான். ஸோ அப்போ சுற்றி எல்லாத்துக்குமே 3 3 வரும். சரி வாங்க, மறுபடியும் வந்து மரத்தை வெட்டி மிஷினில் போட வேண்டியதான். பக்கத்தில் இருக்க மரமாக பார்க்கணும் கைஸ். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் பக்கம்னு நினைக்கிறேன். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுடலாம். எங்கேயோ வெட்டினா எங்கேயோ மரம் விழுது. எட்ரா, பெரிய வேலை தான் கைஸ் இது. சீக்கிரம் சீக்கிரம் பெட்ரோல் அதில் ஃபியூல் காலியாக வரத்துக்குள்ளே இந்த வால் முடிச்சிடணும். கோழிங்களை திறந்து விட்டுடலாமா? விடிஞ்சிச்சு கைஸ், கோழிங்களை திறந்து விட்டுடலாம். எல்லாம் போங்க. இன்னொரு முட்டை. இந்த முட்டையை எடுத்தால் துரத்துமோ கைஸ்? இது வரைக்கும் பார்த்தீங்களா 3 முட்டை வந்திருக்கு நம்மளுக்கு. சரி வாங்க, இன்னும் முட்டை நிறைய சேர்ந்த உடனே அதெல்லாம் திரும்பி வித்துடலாம். இந்த வுட்டை போட்டுட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் மிஷின் ஆஃப் பண்ணு. ஓகே, இங்கே 3, டோருக்கு 3. ரெண்டு வால் ஒரு ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இங்கே இந்த இதோ போட்டுடலாம் கைஸ். இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது. இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தை வெட்டணும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுட்டு வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சிடலாம். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது நம்ம வெட்டி போட்ட வுட்டுலாம். இங்கே வண்டியை நிறுத்திட்டு
இந்த வுட்டெல்லாம் இதில் ஏற்றிடலாம் கைஸ் வண்டியில். ஏற்ற முடியாதா? ஆஹா, இடம் பத்தலை கைஸ். இடம் பத்தலை. ஏன்னா இங்கே வச்சுட்டு இந்த டோரை திறக்க முடியுமா? ஆமாம் கைஸ், இந்த டோர் திறந்துட்டோம். இப்போ வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வைக்கலாம் கைஸ். எது எது என்ன அது வைக்க முடியல? ஓகே, பக்கத்தில் வை. இப்போ தான் இடம் வேணும், நிறைய வேணும். பக்கத்தில் வச்சா தான் நிறைய இடம் பிடிக்கும். இங்கே போய் இந்த ஐடியா நல்லா இருக்கு கைஸ். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த மிஷின் கிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டு இங்கேருந்து எடுத்து அதில் போட்டுடலாம். இந்த மரத்தையும் வெட்டிடலாம் வாங்க. வண்டி மேலே விழுந்துடாத. எடு. மேலே வைக்க முடியுமா? மேலே வச்சிடலாமா? சூப்பர் கைஸ், தேவைப்படுற மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறேன் இன்னைக்கு. இங்கே வை. ஓகே, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே நிறுத்திட்டாங்க. அப்பா, செம்ம வேகமாக போகுது கைஸ் வண்டி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வாசல்லையே நிறுத்திட்டாங்க. வேணாம், உள்ளே நிறுத்திடலாம். உள்ளே தான் மிஷின் இருக்குது. திருப்புடா. வண்டியை வேறு நிறைய அப்டேட் பண்ணோம் கைஸ், ரொம்ப சொதப்புது. நிறுத்து, இறங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வுட் எடுத்து. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ லாங்காக போனதுனால 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இது எபிசோட் 2. எபிசோட் 3ல் மீதி பார்க்கலாம். இது வரையும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.